என்னன்னா ப்ராப்பர் யார் தப்பு பண்ணாங்களோ ப்ராப்பர் பர்சன் வில் பி பனிஷ்ட். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து லெட் அவுட் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் உஷாராகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. இதான் அவங்க பண்ற ப்ராசஸ் போல, இதுதான் ப்ரொசீஜர் போல அப்படின்னு. அன்லெஸ் ஒரு அன்டில் அதுக்கான டைம் வர வரைக்கும் சில விஷயத்த நம்மளால வெளியில சொல்ல முடியாது லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல போறது. அதுதான் நான் என்கிட்ட கேட்ட எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் when it comes to forex scam அந்த இடத்துல. பட் அது அப்படியெல்லாம் கேஸ்லாம் விட்டு போல, அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. செக் பவுன்ஸ் கேஸ் ஹியரிங்ஸ் போயிட்டு இருக்குது. எஃப்ஐஆர் போனதும் அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் போனாங்க இல்லையா, அதுவும் அடுத்த கட்டம் நோக்கி போயிட்டு இருக்கு. கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கான அடுத்த கட்டம் எஃப்ஐஆர் என்ன ப்ராசஸ் பண்ணணும், இல்லை என்ன விதமான டைரக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் அப்படியே விட்டு போல, அதுக்கான விஷயங்கள் ப்ராப்பராக அதுக்கான வேலை போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ திரும்ப அந்த கேர்ள் விஷயம் அப்படின்னு வரப்போ பார்த்தோன்னா எஸ், அதுவும் திரும்ப என்கொயரி இதில் தான் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, கூப்பிட்டு விசாரிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் அதுவுமே என்கொயரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது, இப்போ போயிட்டுருக்க ஒரு விஷயம். ஸோ இதுவுமே வரும்போது இப்போ அந்த ஏடிஜிபியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயம் எல்லாமே சொல்லும் போது என்ன எவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்க? ஏன்னா திரும்ப அஃபிஷியல்ன்ற விஷயம் விஷ்ணு அஷ்மிதா பற்றி சொல்லும் போதாக இருக்கட்டும், திரும்ப விஷ்ணு பற்றி இவ்வளோ நாள் டிலே ஃபேக்டர் சொல்லும் போதாக இருக்கட்டும், அது அடிபட்டு இருக்க ஒரு பேராக தான் இருக்குது திரும்ப இல்லைங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதே தாய்ஷா அப்பார்ட்மெண்ட்டில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இல்லைங்க முன்னாடி விஷ்ணு இல்லை இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இது பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் அஃபீஷியல்ஸ் சில பேர் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய கேசஸில் பார்க்குறோம், 1-2 அதிகாரி பண்ணுற தப்புனால எல்லாருமே நம்ம தவறுன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே எஸ் சில சப்போர்ட்டிவான விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்ததே தவிர்த்து, திரும்ப அதான் சொல்கிறேன், அதுக்கான ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபேக்டர் அந்த இடத்துல கிடையாது இல்லையா. ஸோ இதுவுமே இப்போ விஷ்ணு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அரெஸ்ட் செய்யப்பட்டதும் கண்டிப்பாக என்கொயரி அந்த இடத்துல போகும். எதை வச்சு நீங்கள் இந்த ஃபேக்டர் எல்லாம் சொன்னீங்க, எதை வச்சு இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போகும். திரும்ப எவிடன்ஸ் தான் டிசைட் ஆக போகுது. 1. 2வது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் அடுத்தவங்க மேலே நீங்கள் சில அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா அவங்க அதை பதில் சொல்லும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. இப்போ விஷ்ணு பண்ணது தப்பு, காமனாக அந்த மாதிரி கேவலமாக பேசுறது, அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லைல்ல.